பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அருமை தெய்வ பிள்ளைகளே, இந்த வியாழக்கிழமை காலையிலே உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும், போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். கவனிங்க, இப்ப லோத்து பிரிந்து கொண்டு போய் சோதோம் கொமோரா பட்டணத்திலே அவன் கூடாரம் போட்ட பிறகு, அப்பொழுது சோதோமின் ராஜாவும் கொமரின் ராஜாவும் அத்மாவின் ராஜாவும் செமேயுவின் ராஜாவும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவும் புறப்பட்டு சித்தீம் பள்ளத்தாக்கிலே ஏலாமின் ராஜாவாகிய கதர்லால் கோமரோடும் ஜாதிகள் ராஜாவாகிய திதியாரோடும் சினேயாரின் ராஜாவாகிய அம்ரா பேலோடும் இளையசா ராஜாவாகிய அரியலோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். அந்த சீத்திம் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கீழ் உண்டாயிருக்கும் கேணிகள் இருந்தது. சோதோம் கொமோராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள். மீந்தவர்கள் மலைகளுக்கு ஓடி போனார்கள். கவனிங்க, 5 ராஜாக்களுக்கும் 4 ராஜாக்களுக்கும் சண்டை நடக்கிறது. சோதோமின் ராஜாவின் ஆட்கள், சோதோம் ராஜாவின் ஆட்கள் முறிந்தோடினார்கள். அவர்களால் அதை ஏற்று நிற்க முடியவில்லை. அப்ப அங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் கொள்ளை கொண்டு அங்க இருக்கிற மக்களை எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போகும் பொழுது லோத்துவும் சிறைப்பிடிக்கப்பட்டு போய்விட்டான். லோத்துவும் அவன் ஆஸ்தியிலும் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது. அருமை தேவ ஜனமே, கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது மிக முக்கியமானது. ரட்சிப்பு என்பது முக்கியமானது. அபிஷேகம் என்பது முக்கியமானது. ஆவிக்குரிய சபை என்பது முக்கியமானது. நம்முடைய ரட்சிப்பை, நம்முடைய அபிஷேகத்தை, நம்முடைய ஆவிக்குரிய சபையை, ஆவிக்குரிய உறவை நாம் காத்து கொள்ளாமல் போனால் எல்லாவற்றையும் இழப்பதற்கு ஒரு நேரம் வந்துவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆவிக்குரிய முறை விட்டு, ஆபிரகாமுடைய உறவை விட்டு பிரிந்து போனான் லோத்து. அதனால் வந்தது சிறைப்பட்டு போனான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தரையும் சபையையும் ஜெபத்தையும் விசுவாசத்தையும் பரிசுத்தத்தையும் உன்னை நடத்துகிற ஊழியக்காரனை விட்டு நீ பிரிந்து போனால் சிறைப்பட்டு போவாய் என்பதை மறந்து விடாதே. ஆண்டவரே, ஒருவேளை நீ பிரிந்து போயிருந்தால் திரும்ப ஆவிக்குரிய சபைக்கு போ. உன்னை ரட்சிப்புகளை வழிநடத்தின தேவ மனுஷன்கிட்ட போ. அங்கே அவரோடு ஒப்புரவாகு. சபையிலே சாட்சி சொல்லு. ஆண்டவர் திரும்ப உன்னை உயிர்ப்பிப்பார், உன்னை மீட்டுக் கொள்வார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. நான் உனக்காக ஜெபிக்க போறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு என்னோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.